Radio City presents Crime and City. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. கல்யாணம்ங்கிறத எதுக்காக செய்யறோம்? ஒரு கல்யாணத்தின் மூலமா நம்ம இந்த உலகத்துக்கு சொல்ல வர விஷயம் என்ன? முதல்ல கல்யாணம்ங்கிறத ஆரம்பிச்ச போது கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாதான் அடுத்த தலைமுறை விருத்தியாகும் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு கல்யாணம்ங்கிறது இரு குடும்பங்கள் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு வைபவம்னு மாறி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்துல ஏற்படுற குழப்பம் தான் இன்னைக்கு நம்ம கதையா ஆரம்பிக்கவே போகுது. எல்லா நாளையும் மாதிரி ரொம்ப சாதாரணமா தான் ஆரம்பிச்சது அந்த நாளும் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு. அந்த போன் கால் வர்ற வரைக்கும் பேப்பர் படிச்சிட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் திரும்பி தன்னுடைய செல்போனை பாக்குறாரு. கட்சியின் மாணவரணி செயலாளரா இருக்கிற மிஸ்டர் ஜான் லைன்ல இருக்காரு. ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ஆளு. ஜான் நினைச்சா மாநில கட்சியோட தலைவரை ஒரு செகண்ட்ல போன்ல எடுக்க முடியும். கோயம்புத்தூர்ல முக்கியமான அரசியல் பிரமுகர்கள்ல ஜான் ஒருத்தர். அந்த ஜான் காலையில இவ்வளவு சீக்கிரமா நமக்கு போன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற யோசனையோட போன் எடுக்கிறாரு இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க ஜான் சார். இன்ஸ்பெக்டர், ஒன்னுல ஒரு பர்சனல் ஹெல்ப் பேசலாமா? சொல்லுங்க. நம்ம மாவட்ட செயலாளர் விநாயகமூர்த்தி தெரியும்ல உங்களுக்கு? நல்லா தெரியுமே. அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அதுவும் தெரியும் சார். என்னங்க எங்களையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? போலீஸ்காரன் சார், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி தானே ஆகணும். அவருக்கு கல்யாணம் ஆனதை யார்கிட்டயுமே சொல்லலனா யாருக்குமே தெரியாதுன்னு ஆயிடுமா என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா ரொம்ப ஈஸியா போச்சு. அவருக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் சின்ன சண்டை. முந்த நாள் ஒரு ஒய்ஃப் கோச்சிட்டு போயிட்டாங்க. அவர் போலீஸ்ட வரத்துக்கு கொஞ்சம் யோசிக்கிறாப்ல. நீங்க தான் இருக்கீங்க, நம்மளாச்சே, அதனால சொல்லான்னு. ஒன்னும் அபிஷியலா கம்ப்ளைண்ட் எடுத்துக்க வேணாம். உங்களோட பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ்ல கொஞ்சம் தேடினீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க சார், நான் என்னன்னு பாக்குறேன். ஜானும் விநாயகமூர்த்திக்கும் இருக்கிற காம்படிஷன் கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த கட்சியில ஜானுக்குன்னு ஒரு கோஷ்டியும் விநாயகமூர்த்திக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்கிறதுன்றதும் எல்லாருக்குமே தெரியும். ஆனா கட்சின்னு வந்துட்டா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வேலை பார்ப்பாங்கன்றதுக்கு கடந்த இடைத்தேர்தல் ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள். ரகுவரனும் ரஜினிகாந்தும் ஒரே டீம்ல இருந்த மாதிரி வேலை பார்த்து ஜெயிச்சு கொடுத்த இவங்க ரெண்டு பேர் மேலையும் மேலிடத்துக்கு பயங்கரமான நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு இவ்ளோ அக்கறை இருக்குன்றது இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. என்னதான் அரசியல்ல வேறுபாடு இருந்தாலும் தனிப்பட்ட முறையில இவ்ளோ அக்கறை வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஜான் மேல ஒரு மரியாதையோடய இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வராரு. வந்த உடனே அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான கான்ஸ்டபிள் முருகானந்தத்தை கூப்பிடுறாரு. முருகு, நம்ம ஜான் சார் கூப்பிட்டுருந்தாரியா? நம்ம மாவட்ட செயலாளர் விநாயகமூர்த்தியோட ஒய்ஃப் அவர்கிட்ட கோச்சிட்டு வீட்டு விட்டு வெளியில போயிட்டாங்களாம். கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் ஃபைல் பண்ண வேண்டாம், அன்அபிஷியலா பாருங்கன்னு சொல்லிருக்காங்க. நீ என்ன பண்ற? மஃப்டில போய் அந்த ஏரியால இருக்கிற டீ கடை, ஆட்டோ ஸ்டாண்டு இங்கெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு கான்ஸ்டபிளுக்கான ஃபர்ஸ்ட் உத்தரவை போட்டுட்டு தன்னுடைய அன்றைய வேலைகள்ல மனச போக விடுறாரு இன்ஸ்பெக்டர். ஆனா அன்னைக்கு அவருக்கு வந்த ரெண்டாவது போன் கால் அவரை இன்னும் குழப்பமாக்குச்சு. அலர்ற போன மெதுவா திரும்பி பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். போன் பண்ணிட்டு இருக்கிறது கட்சியின் மாவட்ட செயலாளர் விநாயகமூர்த்தி. கோயம்புத்தூர்ல கட்சி என்ன முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இவரை தாண்டி தான் அது நடந்தாகணும். கட்சியோட மேலிடம் எந்த முடிவை சொல்றதா இருந்தாலும் கோயம்புத்தூர்ல அந்த முடிவை இவர் தான் பேசுவாரு. இவர் தான் முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மனிதர். ஆனா இவரோட மனைவியை காணோம் அப்படிங்கிற விஷயத்த இவர் கூட எப்பயுமே போட்டியில இருக்கிற ஜான் சொன்னதுதான் இன்ஸ்பெக்டருக்கு ஏகப்பட்ட ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அத விசாரிக்கிறதுக்காக கான்ஸ்டபிள் போயிருக்கிற இந்த நேரத்துல அந்த விநாயகமூர்த்தியே தனக்கு போன் பண்றாருன்னா கான்ஸ்டபிள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட தான் போன் எடுக்கிறாரு இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க விநாயகம் சார். இன்ஸ்பெக்டர், ஒரு சின்ன பர்சனல் விஷயம், எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்லுங்க. முந்தா நேத்து எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் ஒரு சின்ன பிரச்சனை. எனக்கு கல்யாணம் ஆனது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் சார். நைட் ஒரு 11-11:30 இருக்கும். கோச்சிட்டு வீட்டை விட்டு போனா. வந்துருவான்னு வெயிட் பண்ண. இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. போனுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்பர் நாட் ரீச்சபிள்னே வருது. நானே ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனா உள்ளாட்சி தேர்தல் வேற வருது. கட்சிக்கு எங்க கெட்ட பேர் வந்துருமோன்னு அதான் கொஞ்சம் தயவு செஞ்சு. ஐயோ சார், இதுக்கு போய் இப்ப என்ன, அவங்க எங்க போயிருக்காங்கன்னு செக் பண்ணோம், அவ்வளவுதானே. நான் விசாரிச்சு உங்களுக்கு கூப்பிடுறேன். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர்.
3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஜான் போன் பண்ணும்போது இதே விநாயகமூர்த்தி போலீஸ் கிட்ட எப்படி வர்றதுன்னு ஒரு சங்கடப்படுறாரு அப்படின்னு சொல்லி விநாயகமூர்த்தி சார்பா தான் ஜான் நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. ஆனா 3 மணி நேரம் கழிச்சு போலீஸ் கிட்ட வரவே சங்கடப்படுறாருன்னு சொல்ற விநாயகமூர்த்தி அதே மாதிரியான ஒரு ரெக்வெஸ்டோட போலீஸ் கிட்டே வந்திருக்கிறாரு. கேஸ் நீ எதுவும் ஃபைல் பண்ண வேண்டாம், ஆனா கொஞ்சம் இன்ஃபார்மலான முறையில இத விசாரிக்கணும் அப்படின்னு. இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பக்கம் குழப்பமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப ரிலீவ்டா இருந்தது. ஜான் சொன்னாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக விநாயகமூர்த்தியோட சர்க்கிள்ல விசாரிக்க போய் அது தெரிஞ்சு ஒருவேளை இந்த விநாயகமூர்த்தி கோவப்பட்டார்னா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருந்த இன்ஸ்பெக்டருக்கு இப்ப அவரே போன் பண்ணி கேட்டதுனால வேலை ரொம்ப ஈஸி ஆயிருச்சுன்னு நினைச்சாலும் எதனால காலையில ஜான் அப்படி சொன்னாரு அப்படின்னு குழப்பமாவும் இருந்தது. ஒருவேளை 3 மணி நேரத்துல மனசு மாறி இருக்கலாம் அப்படின்னு தனக்குத்தானே சமாதானம் சொல்லிட்டு கான்ஸ்டபிள் முருகானந்தத்துக்கு போன் பண்ணாரு இன்ஸ்பெக்டர். யோ, மஃப்டில தானே இருக்க? ஆமா சார். அந்த ஏரியால தானே விசாரிச்சுட்டு இருக்க? ஆமா சார். அப்படியே நம்ம விநாயகமூர்த்தி சார் வீட்டுக்கு போயிட்டு டீடைல்ஸ் என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டு வாங்கி வந்துரு. ரிட்டர்ன் எல்லாம் எதுவும் வாங்காதியா, சும்மா கேட்டுட்டு மட்டும் வா. அப்படியே அவங்க ஒய்ஃப் யார் யார்கிட்ட அதிகமா பேசுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு வாங்கி வந்துரு. அப்படியே அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாருக்கும் போன் பண்ணி விசாரி. போலீஸ்னு சொல்லிடாதயா, கட்சி ஆபீஸ்ல இருந்து போன் பண்றேன்னு சொல்லு. என்ன? அந்த போன் காலை முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சாதாரண ஒரு வேலை நாளா அவருடைய நாள் போயிட்டே இருக்கும்போது சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புற இன்ஸ்பெக்டருக்கு எதிர வராரு கான்ஸ்டபிள் முருகானந்தம். சார் முடிச்சிட்டேன் சார், அதை பத்தி உங்ககிட்ட பேசலாம் தான் வந்தேன். அன்னைக்கு நாள் முழுக்க விசாரிச்சு கான்ஸ்டபிள் முருகானந்தம் கலெக்ட் பண்ணியிருந்த டீடைல்ஸ் இதுதான். விநாயகமூர்த்தியோட மனைவி மிருதுலா காணாம போன அன்னைக்கு நைட்டு 11:30 மணிக்கு விநாயகமூர்த்தி தன்னுடைய பிளாட்ல இருந்து அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி ஏழுமலைக்கு போன் பண்ணிருக்கிறாரு. போன்ல தன்னுடைய மனைவி கோவமா வெளியில கிளம்புறதாவும் தெரிஞ்ச ஒரு ஆட்டோவை புடிச்சிட்டு வா, அப்பதான் இவன் எங்க போறான்ற தகவல் நமக்கு கிடைக்கும்னு அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி கிட்ட சொல்லியிருக்கிறாரு. செக்யூரிட்டி போய் ஆட்டோவை கூட்டிட்டு வரும்போது அபார்ட்மெண்ட்டுடைய வாசல்ல கோவமா நின்னுட்டு இருக்கிற விநாயகமூர்த்தி செக்யூரிட்டிய ஒரு ஆட்டோ பிடிக்க இவ்வளவு நேரமா அப்படின்னு பயங்கரமா திட்டி இருக்கிறாரு. திட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நீ ஆட்டோவை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள அவ கிளம்பி இந்த பக்கம் போயிட்டா அப்படின்னு கையை காமிச்சிட்டு கோவமா இருட்டையே பார்த்துட்டு இருந்துட்டு வேகமா தன்னுடைய பிளாட்டுக்கு போயிருக்கிறாரு. 11:30 மணிக்கு வீட்டுல இருந்து வெளியில கிளம்பி போனதா சொல்லப்படுற மிருதுலா அதுக்கப்புறம் தன்னுடைய எந்த ஃப்ரெண்டுக்குமே போன் பண்ணல. அவங்க அடிக்கடி பேசுற அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பேசியாச்சு. யாருக்குமே அவங்க அதுக்கப்புறம் போனும் பண்ணல, யாருக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்றத பத்தி தகவலும் தெரியல. இவ்ளோ நேரம் விசாரிச்ச தகவல் எல்லாம் கோர்வையா சொல்லிட்டே வர்ற கான்ஸ்டபிள் ஒரே ஒரு இடத்துல மெதுவா தயங்குறாரு. என்னையா இழுக்கிற? சார் ஒரே ஒருத்தர் மட்டும் விசாரிக்காம விட்டேன் சார். யாரு? அந்த மிருதுலா மேடமோட காலேஜ் ஃப்ரெண்டு ஜான் சார். ஜானா? எந்த ஜான சொல்ற? காலையில கூட போன் பண்ணாரே சார், மாணவரணி செயலாளர் ஜான், அவர்தான் சார். யோ, அவர்தான் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஹெல்ப்னு கேட்டது. அவர்கிட்ட விசாரிக்கிறதுக்கு எதுக்கு யோசிக்கிற? சார் இந்த கேஸ பத்தி விசாரிக்க போறப்போ சில விஷயங்கள்